ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. பெண்கள் இராஜாங்க காரியங்களில் ஏன் தலையிடக்கூடாது என்பதை காரணங்களோடு முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயர் குந்தவை தேவியிடம் விளக்கிக் கொண்டிருந்தார். குந்தவை சிறிது நேரம் திகைத்துப் போய் நின்றாள். மறுமொழி என்ன சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. முதன் மந்திரி நன்றாகத் தன்னை மடக்கிவிட்டார். அவர் சொல்வதில் உண்மை இருக்கத்தான் இருக்கிறது. இந்த எண்ணம் தோன்றியதும் வாணர்குல வீரன் மீது அவளுக்கு கோபம் எழுந்தது. வீர சாகசச் செயல்கள் அவன் செய்யக்கூடியவன்தான். ஆனால் காரியத்தை பகிரங்கப்படுத்தி கெடுத்து விட்டானே, அவனை பார்த்து நன்றாக கண்டிக்க வேண்டும். இவ்வாறு எண்ணியதும் முதன் மந்திரியின் கட்டளையின்படி அவன் சிறைப்படுத்தப்பட்டது நினைவு வந்தது. என்னவெல்லாம் தொந்தரவுக்கு ஆளாகிக் கொண்டு எனக்கும் தொந்தரவளிக்கிறான். சற்று நேரம் சும்மா இருந்திருக்க கூடாதா? வைத்தியர் மகன் ஏதாவது உளறினால் அதற்காக அவர் பேரில் மேல் மாடத்திலிருந்து பாய்ந்து சண்டை துவக்கியிருக்க வேண்டுமா? ஐயா, ஒரு கோரிக்கை செய்து கொள்கிறேன். பெரிய மனது செய்து நிறைவேற்றித் தர வேண்டும். தேவி, கட்டளையிடு. இந்த ராஜ்யத்தில் உன்னுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை ஏது? தாங்கள் அரண்மனை வாசலுக்கு வரும் சமயத்தில் 2 பேர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களை சிறைப்பிடித்த தாங்கள் கட்டளையிட்டீர்கள். அவர்கள் செய்தது பெருங்குற்றம். அரண்மனையில் மகாராணியின் கண் முன்னால் அவர்கள் சண்டை தொடங்கியது பெரும் பிசகு. அதுவும் எப்பேற்பட்ட சமயத்தில், பெரும் ஜனக்கூட்டம் கொதிப்புடன் இருந்த நேரத்தில். காரணம் தெரியாத ஜனங்கள் தாங்களும் சண்டையில் கலந்து கொண்டிருந்தால் எத்தகைய விபத்து நேர்ந்திருக்கும். சிறு நெருப்புப் பொறி பெருங்காட்டையே அழிப்பது போல நாடு நகரமெல்லாம் கலகமும் குழப்பமும் விளைந்திருக்குமே. ஆமையா, அவர்கள் செய்தது பெரும் குற்றம்தான். ஆயினும் அவர்களில் ஒருவனை மன்னித்து விடுதலை செய்யும்படி தங்களை மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன். இளவரசியின் அருளுக்கு பாத்திரமான அந்த பாக்கியசாலி யார்? நான் இலங்கை தீவுக்கு அனுப்பிய தூதன் அவன்தான். பழம் நடுவி பாலில் விழுந்தது போலாயிற்று. எதனால் இவ்வாறு சொல்லுகிறீர்கள்? அந்த தூதனை நானே சிறைப்படுத்த வேண்டும் என்றிருந்தேன். இங்கே அவனாகவே எளிதில் அகப்பட்டு கொண்டான். எதற்காக? என்ன குற்றத்திற்காக? தாயே, அவன் பேரில் பயங்கரமான குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அது என்ன? பொன்னியின் செல்வனை அவன்தான் கடலில் தள்ளி மூழ்கடித்து விட்டான் என்று. என்ன நாராசமான வார்த்தைகள்! அப்படி குற்றம் சாட்டுவது யார்? பலரும் அவ்வாறு குற்றம் சாட்டுகிறார்கள். இளவரசரை கப்பலில் ஏற்றிக்கொண்டு வந்த பார்த்திபேந்திரன் சொல்லுகிறான். பழுவேட்டரையர்கள் இருக்கலாம் என்கிறார்கள். நானும் சந்தேகிக்கிறேன். ஆச்சாரியரே, ஜாக்கிரதை! நான் ஒரு கொலைகாரனை பிடித்து அனுப்பி என் தம்பியை கொன்றுவிட்டு வரச் சொன்னதாகவா சந்தேகிக்கிறீர்? ஒரு நாளும் இல்லை தாயே. அவனை உனது நம்பிக்கைக்குரிய தூதன் என்று நினைத்துக்கொண்டு நீ அனுப்பினாய். அது தவறாயிருக்கலாம் அல்லவா? அவன் மாற்றார்களின் ஒற்றனாயிருக்கலாம் அல்லவா? இல்லவே இல்லை. ஆதித்த கரிகாலன் அவனை என்னுடைய உதவிக்கு அனுப்பினான். அவனை பூரணமாக நம்பலாம் என்று எழுதி அனுப்பினான். ஆதித்த கரிகாலனும் ஏமாந்திருக்கலாம் அல்லவா இளவரசி? வழியில் அவன் மாற்றப்பட்டும் இருக்கலாம் அல்லவா? நான் இங்கே வரும்போது ஒற்றன் என்ற குற்றச்சாட்டு என் காதில் விழுந்தது. மேலே இருந்தவனைப் பார்த்து கீழே நின்றவன் குற்றம் சாட்டினான். அது என்ன அம்மா? மேலே நின்றவன்தான் என் தமையன் அனுப்பிய தூதன். வாணர் குலத்தில் வந்த வல்லவரையன் வந்தியத்தேவன். கீழே நின்றவன் வைத்தியர் மகன் பினாகபாணி. வந்தியத்தேவனை பழுவேட்டரையர்களின் ஒற்றன் என்று வைத்தியர் மகன் குற்றம் சாட்டினான். என்ன அறிவீனம்! ஏன் இருக்கக்கூடாது தாயே? ஒரு நாளும் இருக்க முடியாது. பழுவேட்டரையர் காவலிலிருந்து அவன் தப்பி வந்தவன். அவனை திரும்ப கைப்பற்ற பழுவேட்டரையர்கள் எத்தனையோ ஆட்களை அனுப்பி பிரம்ம பிரயத்தனம் செய்தார்கள்.
அவனிடம் பழுவூர் முத்திரை மோதிரம் எவ்விதம் வந்தது தாயே? அந்த வஞ்சக அரக்கி மாயமோகினி விஷநாகம், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். பழுவூர் இளையராணி கொடுத்துதான் அவனுக்கு அம்மோதிரம் கிடைத்தது. அது உனக்கு தெரிந்திருப்பது பற்றி சந்தோஷப்படுகிறேன். நான் சொன்னால் நீ நம்பியிருக்க மாட்டாய். அந்த வல்லத்து வீரன் பழுவேட்டரையர்களின் ஒற்றன் அல்ல என்பது சரி. ஆனால் பழுவூர் ராணியின் ஒற்றனாயிருக்கலாம் அல்லவா? அது எப்படி முடியும்? எப்படி முடியும் என்று சொல்லுகிறேன். வந்தியத்தேவன் நீ இலங்கைக்கு அனுப்பிய அந்தரங்கத் தூதன். தஞ்சை கோட்டைக்கு வெளியில் பழுவூர் ராணியை பல்லக்கில் சந்தித்தான். அப்போது முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொண்டான். பிறகு கோட்டைக்குள் பழுவூர் அரண்மனையின் அந்தப்புறத்தில் அவளை சந்தித்தான். அவனை பழுவூர் இளையராணி பொக்கிஷ நிலவரையில் ஒளித்து வைத்திருந்து வெளியே அனுப்பினாள். உன்னிடம் ஓலை கொண்டு வரப் போகிறான் என்று அவளுக்குத் தெரியும். இலங்கையிலிருந்து அவன் திரும்பி வரும்போது அரிச்சந்திர நதிக்கரையில் பாழடைந்த பாண்டியன் அரண்மனையில் நள்ளிரவில் அவர்கள் இருவரும் சந்தித்துப் பேசினார்கள். அதற்குப் பிறகும் பழுவூர் முத்திரை மோதிரம் வந்தியத்தேவனிடம் இருக்கிறது. இதையெல்லாம் பற்றி நீ என்ன நினைக்கிறாய் அம்மா? உன் தூதனிடம் இன்னமும் பரிபூரண நம்பிக்கை வைத்திருக்கிறாயா? குந்தவையின் உள்ளம் இப்போது உண்மையாகவே குழப்பத்தில் ஆழ்ந்தது. மௌனமாயிருந்த அரசளங்குமரியை பார்த்து முதன் மந்திரி அனிருத்தர், தாயே, ஏன் பேசாமல் இருக்கிறாய்? வந்தியத்தேவனை இன்னமும் நீ நம்புகிறாயா என்று கேட்டார். ஐயா, அமைச்சர் திலகமே, நான் என்ன சொல்லட்டும்? இன்னும் சற்று நேரம் தாங்கள் பேசிக்கொண்டே போனால் என்னை நானே சந்தேகிக்கும்படி செய்து விடுவீர்கள் போலிருக்கிறதே என்றாள் இளவரசி. காலம் அப்படி இருக்கிறதம்மா. யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்று தீர்மானிப்பது இந்த நாளில் அவ்வளவு சுலபமில்லைதான். நாலாபுறமும் அவ்வளவு விரோதிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். அவ்வளவு மர்மமான சூழ்ச்சிகள் நடந்து வருகின்றன என்றார் முதன் மந்திரி அனிருத்தர். ஆனாலும் தங்களுக்கு தெரியாத மர்மமும் தாங்கள் அறியாத சூழ்ச்சியும் இராது என்று தோன்றுகிறது. நான் அனுப்பிய தூதனைப் பற்றி அவ்வளவு விவரங்களையும் எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டாள் குந்தவை தேவி. அம்மணி, நான் 1000 கண்களும் 2000 செவிகளும் படைத்தவன். நாடெங்கும் அவை பரவியிருக்கின்றன. பழுவூர் அரண்மனையில் என் ஆட்கள் இருக்கின்றார்கள். பழுவூர் இளையராணியின் மெய்க்காவலர்களிலே எனக்கு செய்தி அனுப்புகிறவன் ஒருவன் இருக்கிறார். ஆழ்வார்க்கடியானைப் போல் ஊர் ஊராக அலைந்து திரிந்து செய்தி கொண்டு வருகிறவர்கள் பலர் இருக்கின்றார்கள். சுற்றுப்புற நாடுகளிலோ நான் அறியாமல் எந்த காரியமும் நடைபெற முடியாது என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆயினும் யார் கண்டது, என்னையும் ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கலாம். நான் அறியாத மர்மங்களும் நடைபெறலாம். இவ்வாறு முதன் மந்திரி சொன்னபோது பொன்னியின் செல்வன் இப்போது சூடாமணி விகாரத்தில் இருப்பதும் இந்த பொல்லாத மனிதருக்கு தெரியுமோ என்ற எண்ணம் குந்தவைக்கு உண்டாயிற்று. அதை அவள் வெளியிடாமல் மிகுந்த சிரமத்துடன் அடக்கிக் கொண்டாள். ஐயா, நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அந்த வாணர்குல வீரன் பழுவூர் ராணியின் ஒற்றனாயிருப்பான் என்று மட்டும் என்னால் நம்ப முடியவில்லை. அவனை தயவு செய்து விடுதலை செய்து விடுங்களேன் என்றாள். நன்றாக யோசித்துப் பாரம்மா. அந்த பெண் நந்தினியிடம் மாயமந்திர சக்தி ஏதோ இருக்கிறது. சிவபக்தன் மதுராந்தகன் அவளுடைய வலையில் விழுந்து ராஜ்யத்தில் ஆசை கொண்டான். சம்புவரையரின் மகன் கந்தமாறன் அவளுடைய ஓலையை எடுத்துக்கொண்டு ஆதித்த கரிகாலனிடம் போயிருக்கிறான். பழுவேட்டரையர்களின் பரம விரோதியாயிருந்த பார்த்திபேந்திரன் இன்று பழுவூர் ராணியின் அடிமையாகிவிட்டான். சூட ராஜ்யத்தை 2ஆகப் பிரித்து மதுராந்தகனுக்கு ஒரு பகுதியும் ஆதித்த கரிகாலனுக்கு ஒரு பகுதியும் கொடுத்து ராஜி செய்து வைக்கவும் அவன் முன்வந்திருக்கிறான். இது என்ன அக்கிரமம்? ராஜ்யத்தை 2ஆகப் பிரிக்கவாவது? எங்கள் குலத்து முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்து பெரிதாக்கிய மகாராஜ்யம் இது. ராஜ்யத்தை பிரிப்பதை நீ விரும்ப மாட்டாய். நானும் விரும்பவில்லை தாயே. 10 நாட்களுக்கு முன் இந்த யோசனையைச் சொல்லியிருந்தால் பார்த்திபேந்திரனும் பொங்கி எழுந்திருப்பான். இப்போது அவனே இந்த ஏற்பாட்டுக்கு முதன்மையாக நிற்கிறான். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். திருமாலின் வியூக நிலையில, அதாவது விரிவுபடுத்திய நிலையில ஒண்ணு அனிருத்தன். இந்த சொல்லுக்கு பொருள் தடுக்க முடியாத ஆற்றல் கொண்டவன். ருத்ர முகம் கொண்டு மக்களின் அறியாமையை போக்குவதாக கொள்றது மரபு.
சோழ பேரரசின் முதன் மந்திரி அனிருத்தரும் தம் பேருக்கு ஏற்ற மாதிரி அறிவுரை வழங்கி வருவதை பார்த்துக்கிட்டு வரோம். ராமேஸ்வரத்தை அடுத்த சிறு தீவில பழைய மண்டபத்துல தமது சீடன் திருமலையப்பன் பதற்றத்தோடு எக்குத்தப்பா பேசின போது அமைதியா அவர் கொடுத்த விளக்கம் நினைவிருக்கும். சுந்தர சோழர் சிம்மாசனம் ஏறின போது கூட இருந்து நான் உதவுவதா இருந்தா பட்டத்தை ஒப்புக்கொள்வதாகவும் இல்லாட்டா மறுத்து விடுவதாகவும் சொன்னார். ராஜ்ய நிர்வாகத்துல அவருக்கு உதவுவதாக வாக்களிச்சு அதை இன்னைக்கும் நிறைவேற்றிக்கிட்டு வரேன். நீயும் நானும் ராஜ்ய சேவையை ஸ்வதர்மமாக கொண்டவங்க. சோழ பேரரசரின் சேவையில உடல் பொருள் ஆவிய அர்ப்பணம் செய்வதா சபதம் செய்திருக்கோம். இதை மறவாத. இப்போ பழையாறையில அந்த பெரும் கூட்டத்துல முதன் மந்திரியின் பல்லக்குக்கு தானாகவே வழி ஏற்பட்டதை பார்த்தோம். இரு கரங்களையும் தூக்கி மக்களுக்கு ஆறுதலும் ஆசியும் கூறிய அந்த பாவனை அவரோட ஆளுமையின் சிறப்பு மேம்படுத்துவதாக இருந்ததையும் கவனிச்சோம். இளவரசரை தேடுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு செஞ்சாச்சு. சக்கரவர்த்தி தஞ்சை அரண்மனையில பத்திரமா இருக்காரு. கூடிய விரைவில் நானே அவரை இங்க அழைச்சுக்கிட்டு வரேன். ஈழத்தில் உள்ள நம் வீரர்கள் பற்றி கவலை வேண்டாம். கூடியிருந்த ஜனங்களுக்கு தேவையான விளக்கங்களை தந்து அவங்கள திருப்தியோட வீடு திரும்ப பண்ணிடுறார். அனிருத்தரின் அனுபவ முதிர்ச்சியை கண்டு வியக்கிறோம். அடுத்து உணர்ச்சி வசப்பட்டிருக்கிற செம்பியன் மாதேவி. சோழ நாட்டில் தாயாதி சண்டை ஏற்படாமல் இருக்கணும்னா மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட சம்மதி கொடுங்க. அந்த மூதாட்டிக்கு விடுக்கும் வேண்டுகோள். குந்தவை இளமங்கை, பெரும்பாலும் முதியவர்களின் கருத்துக்களை ஏற்க மறுக்கிற பருவம். நம்பிக்கைக்குரிய தூதன்னு நினைச்சுதான் நீ இலங்கைக்கு அனுப்பின. உன் தமையனும் அப்படி நம்பி இருக்கலாம். ஆனா அந்த வானர் குல வீரன் வழியில மாற்றப்பட்டும் இருக்கலாம் அல்லவா? அப்படி சந்தேகப்படுறதுக்கு இடம் தர மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. இப்படியெல்லாம் சொல்லி இன்னமும் உன் தூதனிடம் நம்பிக்கை இருக்குதான்னு கேட்கிறார். உடனே அவருடைய மதிநுட்பத்தை கண்டு வியப்படைகிற மாதிரி நடிக்கிறார். அடுத்து என்ன சொல்ல போறா பாப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.